தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி என் கிருபையினால் உன்னை மீட்டு பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 44:26. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று திகைத்து போய் கண்ணீரோடு நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று முதல் கர்த்தரே உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி தமது கிருபையினால் உங்களை எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் மீட்டு ஆசீர்வதித்து அற்புதமாக வழி நடத்தப் போகிறார். சங்கீதம் 46:1 கூறுவது போல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவருடைய மாறாத கிருபை உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் மீட்டெடுத்து தேற்றும். இதுவரை உங்கள் சொந்த பலத்தால் சாதிக்க முடியாத காரியங்களை இன்று முதல் தேவ ஒத்தாசையால் வெற்றிகரமாக சாதித்து முடிக்கப் போகிறீர்கள். ஆகவே இனி எதையும் நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். இன்றிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபையின் கரமே உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும். நீங்கள் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து மாபெரும் வெற்றிகளை சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி தமது கிருபையினால் உங்களை மீட்டு பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைகளின் உறைவிடமே, உமது கிருபை நிமித்தம் எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி என் இக்கட்டுகளிலிருந்து என்னை மீட்டு ஆசீர்வதியும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.